Good morning students. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? மெஷின்னா என்ன, அப்புறம் கம்ப்யூட்டர்னா என்ன, கம்ப்யூட்டர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். மெஷின் என்னன்னா, மெஷின் அப்படிங்கிறது கரண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்னது, அது ஒரு மெஷின் தான். அது கரண்ட் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக பண்ணி சீக்கிரமாக ஒர்க்கை முடிச்சு கொடுக்கும். அப்புறம் எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் 10 நிமிஷம் கம்ப்யூட்டர் இருக்கும்போது டயர்ட் ஆகாதுன்னு சொன்னோமா, அதுக்கெல்லாம் நம்ம கம்ப்யூட்டர்ல இதுதான் இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. இது இப்போ வந்து செகண்ட் லெசனை நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் லெசனோட ஹெட்டிங் என்னன்னா, computers are used. Computers are used. அப்படின்னா என்ன மீனிங்னா, கம்ப்யூட்டர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், என்னென்ன பேஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பேஸில் யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு புக்ஸில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன எக்ஸாம்பிள் பண்ணலாம், எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோம், என்னென்ன கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது, யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஒன் பேங்க் யூஸ் பண்ணுறோம். ஆஃபீஸ். ஃபோர்த் ஒன் ஷாப்ஸ். ஹாஸ்பிட்டல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, ஸ்கூலில் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக ஸ்கூல் யூஸ் பண்ணுறோம், டீச்சிங் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ ரெக்கார்ட்ஸ் பண்ணுறதுனால ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம், ஸ்கூலில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பேங்கில் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, நம்மளுடைய நிறைய ஒர்க்குக்காகவே, நிறைய கைண்ட் ஆஃப் ஒர்க்ஸுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், பேங்கில் யூஸ் பண்ணுறோம். அது என்னன்னு சொல்லி அப்புறமேட்டு ஃப்ரீயாக சொல்லுவோம். அடுத்து ஆஃபீஸில் எதுக்காக யூஸ் பண்ணோம்னா, ஆஃபீஸ்லேயும் நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும், ரைட்டிங் ஒர்க்குக்காகவும், இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸுக்காக நம்ம ஆஃபீஸில் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். ஷாப்ஸ் அப்படின்னா, ஷாப்ஸ்னால் என்னது, இப்போ ஸ்டோர், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லாம் போய் அதெல்லாம் நம்ம வந்து என்னென்ன திங்ஸ் வாங்குறோம், அது எவ்வளோ ரேட்டு, அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹாஸ்பிட்டல் ஒரு பேசப்படுறது போட்டு அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம். ஏர்போர்ட்ஸ்லேயும் அந்த மாதிரி ஏர்போர்ட்டில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பிரீஃபாக என்ன சொல்கிறோன்னா, கம்ப்யூட்டர் இன் டிஃப்ரெண்ட் பிளேஸில் யூஸ் பண்ணுறோம். அது ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, ஆஃபீஸை பற்றி சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஆஃபீஸில் இப்படி தான், ஆஃபீஸ் இப்படி தான் இருக்கும். இது எதுக்காக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தா, கம்ப்யூட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு மெயின்டைன் ரெக்கார்ட்ஸ், ரைட்டிங் டாக்குமெண்ட்ஸ் such as letters, memos, sending and receiving mails. கம்ப்யூட்டர் ஆஃபீஸில் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும், அடுத்தது ரைட்டிங் ஒர்க்குக்காகவும், லெட்டர்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சென்ட் பண்ணுறது, சென்டிங் அண்ட் ரிசீவிங் ஒர்க்குக்காகவும் நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், நம்மளுடைய ரெக்கார்டு, நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும் இல்லையா, அந்த ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும், டாக்குமெண்ட் ரைட் பண்ணுறதுக்காகவும், அப்புறம் சென்டிங் அண்ட் ரிசீவிங் ஒர்க்குக்காகவும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்டிங் அண்ட் ரிசீவிங் ஒர்க்கிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணுறோம், இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்காக நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னா பேக். பேக்ல எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? பேங்க்லாம் போயிருக்கீங்களா? பேங்க்ல இந்த மாதிரி இருக்கும். வீடியோ நல்லா பாருங்கள். பேங்கில் இப்படி தான் இருக்கும். இங்கே இந்த மாதிரி ஒர்க்கு தான் நடக்கும்னு சொல்லி காட்டியிருக்காங்க. பேங்கில் என்ன எதுக்காக நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் கேன் பி யூஸ்டு இன் பேங்க்ஸ் ஃபார் டூயிங் வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க் சச் அஸ் டெபாசிட், வித்ட்ராவல், மணி ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நிறைய ஒர்க்குக்காக நம்ம பேங்க்கில் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெபாசிட்னா நம்ம வந்து பணம் எடுக்கிறதோ இல்லை பணம் போடுறதுக்காகவோ, அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு இடத்துலேருந்து இப்போ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வெளியூரில் இருக்காங்க, அவங்களுக்கு அமௌண்ட் தேவை அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பேங்க் வந்து என்ன பண்ணலாம், ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. இந்த கம்ப்யூட்டர் மூலிமா என்ன பண்ணிக்கலாம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்காக கம்ப்யூட்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம். பணம் எடுக்கிறதுக்காகவோ இல்லை பணம் போடுறதுக்காகவோ அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹாஸ்பிட்டல்ஸ். ஹாஸ்பிட்டல்னால் இந்த மாதிரி ஒர்க்கு. ஹாஸ்பிட்டல் பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் எதுக்காக நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சொல்கிற கவனி. ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் ஆர் யூஸ்ட் இன் ஹாஸ்பிட்டல் ஃபார் சர்ஜரி, ஆப்ரேஷன், ரெக்கார்டிங் பேஷண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் எக்ஸெட்ரா. ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி, ஆப்ரேஷன் அப்படின்னா இப்போ ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அது கம்ப்யூட்டர் மூலிமா அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறது. நம்ம பேஷண்ட்டோடைய இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நம்ம எங்கேருந்து வரோம், நம்மளுடைய அட்ரஸ், வீட்டு அட்ரஸ், அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில். லிசன் பண்ணிட்டீங்களா? அடுத்தது நெக்ஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷனில் எதுக்காக நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீடியோவும் பாருங்கள், பிக்சரையும் பாருங்கள். Computers are used for booking tickets, keeping records for arrival and temperature timing. Computer are used for booking tickets. ரயில்வே ஸ்டேஷன் எதுக்காக நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்தது நம்மளுடைய ரெக்கார்ட்ஸை அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளுடைய அட்ரஸ்ஸு, நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஊருக்கு கிளம்புறோம், எங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம், எத்தனை மணிக்கு ட்ரெயின் கிளம்பும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்காக நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா லைப்ரரி. லைப்ரரினா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பிக்சரை கவனிங்க. லைப்ரரி எதுக்காக யூஸ் பண்ணுறது பாருங்க. கம்ப்யூட்டர் ஆர் யூஸ்டு ஃபார் கீப்பிங் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் லைப்ரரி புக்கிங் புக்ஸ் அண்ட் மெயின்டைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன். கம்ப்யூட்டர் லைப்ரரியில் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ரெக்கார்ட் கீப்பிங். இப்போ ஒரு நாளைக்கு வந்து லைப்ரரியில் எத்தனை பேர் வராங்க, என்ன புக் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அந்த புக்ஸோடைய நேமு, அதெல்லாம் கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் எத்தனை மணிக்கு வந்து இந்த புக்ஸ் எடுக்கிறாங்க, எப்போ வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஸ்கூல்லலாம் இப்போ எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அது கவனி. லிசன் பண்ணிட்டீங்களா? இன் ஸ்கூல்ஸ் கம்ப்யூட்டர் ஆர் யூஸ்ட் ஃபார் டீச்சிங், preparing notes, worksheet, projects, preparing reports and result. கம்ப்யூட்டர் வந்து ஸ்கூலில் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, டீச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம், நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஒர்க் ஷீட்லாம் நீங்கள் யூகேஜியில் செஞ்சுருப்பீங்க. ஏதாவது பிக்சர் ட்ரா, மிஸ் வந்து பிக்சர் ட்ரா பண்ணியிருப்பாங்க வீட்டில், இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒர்க் ஷீட்டு. அப்புறம் ஏதாவது ரிப்போர்ட்ஸ், நம்மளுடைய ஸ்கூல்லலாம் நம்மளுடைய நேமு, நம்மளுடைய அட்ரஸ்ஸு, அப்புறமேட்டு நம்ம ரிசல்ட் முடிக்க யூகேஜி வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் போயிடுவாங்க. அப்போ அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, அந்த ரிசல்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம். அதனால் இந்த ரெசிப்ட் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் கம்ப்யூட்டர் பண்ணுறோம். இப்போ செகண்ட் லெசனில் என்ன பார்த்தோம்னா, கம்ப்யூட்டரை நம்ம எங்கெங்கே யூஸ்
பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லலாம். கம்ப்யூட்டர் எங்கெங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்? ஸ்கூல்ஸு, பேங்க்ல, ஆஃபீஸு, ஷாப்ஸு, ஹாஸ்பிட்டல், ஏர்போர்ட்ஸு, ரயில்வே ஸ்டேஷன் இந்த பிளேஸ்க்கெல்லாம் நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்கூலில் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொன்னோம்? டீச்சிங் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுறோம், நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோமா? டீச்சிங்னா இப்போ உங்களுக்கு ஒரு லெசனோடைய இன்ஃபர்மேஷன் தெரியணும், இப்போ நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அதை நம்ம நடத்திக்கலாம். அந்த மாதிரி புக்ஸ் கூட தேவையில்லை, கம்ப்யூட்டரில் எல்லாமே இருக்கும். அதுக்காக நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். அடுத்தது பேங்க்ல எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும்னு சொன்னோம்? டெபாசிட் பணம் போடுறதுக்கோ, பணம் எடுக்கிறதுக்கோ, அப்புறம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம். பணம் போடுறது எப்படி, நம்ம எவ்வளோ போடுறோம், எவ்வளோ அமௌண்ட் போடுறோம், எவ்வளோ அமௌண்ட் எடுத்தோம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணலாம், கம்ப்யூட்டர் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கம்ப்யூட்டரை பேங்க்ல யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி இப்போ நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு பணம் அனுப்பணும், இங்கே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு என்னது, கம்ப்யூட்டர் மூலிமா நம்ம அக்கௌண்ட் நம்பர் தெரிஞ்சால் மட்டும் போதும். இங்கே ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு என்ன பண்ணிக்கலாம், மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண சொல்லலாம். ஆல்ரெடி சொன்னேன், மறுபடியும் உங்களுக்கு ரீசன் பண்ணிக்காக சொல்கிறேன். இதுக்காக இதாங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஆஃபீஸில் எதுக்காக, ஆஃபீஸில் எப்படி இருக்கும்? ஆஃபீஸ்னால் இப்போ ஒரு பிஸ்னஸ் செய்வீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்கன்னா அது அதோடைய ரெக்கார்ட்ஸ், எவ்வளோ பொருள் இருக்குது, என்ன இருக்குது, எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறோம், எவ்வளோ நம்மளுக்கு லாபம் வரும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்குதுதான் என்ன சொல்லுவோம், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, ரைட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம், ஆஃபீஸில் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறோம். சென்டிங் அண்ட் ரிசீவிங் இவ்வளோ இதில் இப்போ ஒரு வீட்டுக்கு இப்போ பொருள் அனுப்பியிருக்கோம், இவ்வளோ போயிட்டு ரிட்டர்ன் வேணாங்கிற பொருள் திரும்ப வீட்டுக்கு நம்ம மளிகை கடைக்கு திரும்ப வருது இல்லையா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கூட நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஷாப்ஸ்னால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லாம் போயிருக்கீங்களா, நிறைய பொருள் எல்லாம் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸு. அதில் எதுக்காக நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணோம்னா நம்ம என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம், அந்த பொருளுடைய ரேட் எவ்வளோ, அது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எதுக்காக நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம்னா சர்ஜரி, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக என்ன ஆப்ரேஷன், அவங்க பேஷண்ட்டு யார், அவங்களுடைய நேமு, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் பற்றி ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் கம்ப்யூட்டர். அந்த பில்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களே, இவ்வளோ அமௌண்ட் கட்டணும், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அதுக்காக நம்ம கம்ப்யூட்டர் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஏர்போர்ட்ஸ் எதுக்காக நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணோம்னா நம்ம டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு, நம்மளோட ஏர்போர்ட்ஸ் எப்போ எந்த டைமுக்கு கிளம்பும், எங்கே கிளம்பும், எங்கேருந்து நம்ம போகிறோம், எந்த இடத்துல போய் ரீச் ஆகும், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக கம்ப்யூட்டர் ஏர்போர்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ரயில்வே ஸ்டேஷன்லேயும் அது மாதிரி தான். ரயில் எத்தனை மணிக்கு கிளம்பும், எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போகணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸு, நம்மளுடைய டீட்டெயில்ஸ், நம்மளுடைய இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய அட்ரஸ்ஸு, நம்மளோட நேம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன்லையும் கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த லெசன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம்.